குடி போதை கஞ்சா போதையில் அடிக்டான ஒருத்தவனை அதெல்லாம் கிடைக்காம பண்ணால் மட்டும்தான் திருத்த முடியும். சும்மா நம்ம அட்வைஸ் பண்ணி வேறு என்ன பண்ணாலும் திருத்த முடியாது. நம்மளுடைய சொந்தங்கள், நம்மளுடைய தமிழர்கள், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சி இது ரெண்டையும் நம்ம கிடைக்காம பண்ணால் மட்டும்தான் இதுலேருந்து திருத்த முடியும். ஏன்னா நம்மளை சுற்றி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சினிமாக்கள் நிறைய ரீல்ஸு நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அந்த குடிக்கிறதுக்கு ஒரு விளம்பரமே பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சந்தோஷமாக இருந்தாலும் குடி, துக்கமாக இருந்தாலும் குடி, வீட்டில் என்ன காரியம் நடந்தாலும் குடி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, காது குத்தாக இருந்தாலும் சரி, லவ் ஃபெயிலியராக எல்லா இடங்களையும் குடிக்கிற மாதிரி அது நமக்கு ஃபேவரட்டான ஹீரோ. அது திரும்ப 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 எல்லார் மனசுலையும் பதிய வச்சுக்கிட்டே இருக்கார். நீங்கள் எல்லா சின்ன குழந்தைங்க மனசுலையும் அது சர்வசாதாரணமாக பரவிடுச்சு. அதுவும் இல்லாமல் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்கு போகிற எங்கேயாச்சும் இடத்துல சாராய கடைன்னு ஒன்று இருக்கும். அதை குடிச்சிட்டு ஊருக்குள்ளே வந்தாலே அவ்வளோ கேவலமாக திட்டுவாங்க. குடியார நாயை அப்படின்னு திட்டுற அளவுக்கு ரொம்ப கேவலமாக, அதாவது குடிக்கிறதே வெளியில் சொல்கிறதுக்கு தயங்குற அளவுக்குலாம் ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கி இந்த மாதிரியான விஷயங்கள் பரவி அந்த டாஸ்மார்க் இதெல்லாம் ஊருக்குள்ளே வந்து, கோயிலுக்கு பக்கத்தில் வந்து, வீதிக்குள்ளே வந்து, தெருவுக்குள்ளே வந்தனையும் ரொம்ப சர்வசாதாரணம் உள்ளே போயிட்டு வர பார்த்து எல்லாருக்குமே குடியில் ஒரு மைல்டான ஒரு அடிக்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஈஸியாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களாம் ரொம்ப சின்ன பசங்க அசால்ட்டாக போய் வாங்கிட்டு வந்து அதை பெருமையாக குடிக்கிறது ஒரு கெத்தாக ஒரு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இது ரெண்டும் கிடைக்காம பண்ணுற அளவுக்கு யாராவது ஒருத்தவங்க முயற்சி பண்ணுங்கள். நான் நிறையா இளைஞர்களுடைய வாழ்க்கை கெட்டுக்கிட்டு இருக்குது. அது ஃபியூச்சர்லேயும் போயிட்டுருக்கு. அதாவது இந்த சினிமா, போதை, இந்த பொழுதுபோக்கு இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃப்யூச்சரை பற்றி யோசிப்போம். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறதையும் நம்ம யோசிப்போம். நம்ம குடும்பம் எப்படி இருக்குது, நம்மளுடைய குழந்தைங்கள் எப்படி இருக்குது, நம்ம மனைவி, நம்மளோட பெற்றவங்க எப்படி இருக்காங்கிறத யோசிப்பாங்க. இது மூணையும் அவாய்ட் பண்ணியே ஆகணும். இதை மூணையும் வச்சுக்கிட்டே நம்ம வந்து இந்த குடும்பத்தெல்லாம் யோசிப்போம்னா கண்டிப்பாக யோசிக்க மாட்டோம். அந்த குடும்பத்தினருடைய எதிர்காலமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான்.